ஹாய் கைஸ், ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாமா? இந்த வீடியோ வெனஸ்டே எடுத்தது தான், அதை இப்பதான் போடுறேன். நெக்ஸ்ட் வீக் தீரனுக்கு கான்வெகேஷன் இருக்கு. அதுக்காக டான்ஸ் பிராக்டிஸ்க்காக ஒரு 2 hours வர சொல்லியிருந்தாங்க. டான்ஸ் பிராக்டிஸ் முடிச்சதும் நாங்க எல்லாரும் அங்க இருக்கிற சாய் சுட்டா பார் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு லஞ்சுக்கு பிரியாணி, ரைத்தா, கறி குழம்பு, சிக்கன் 65, முட்டைன்னு எல்லாமே எங்க பெரியமா வீட்ல இருந்து வந்தது. அதை தான் நாங்க லஞ்சுக்கு சாப்பிட்டோம். எங்க அம்மா மீன் குழம்பு செஞ்சிருந்தாங்க. பிரியாணியா மீன் குழம்பான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிரியாணி தான். நான் பிரியாணி சாப்பிட்டுட்டேன். மீன் குழம்பு இன்னைக்கு விட நாளைக்கு தான் சூப்பரா இருக்கும். அதனால மீன் குழம்பு எனக்கு பேக் பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க 3 பேரும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். கான்வெகேஷனுக்கு ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால அதோட மெட்டீரியல் மட்டும் வாங்கி அங்கேயே ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு நாங்க வந்துட்டோம். அடுத்தது ஷூஸ் வாங்க போயிருந்தோம். ஷூஸ் பாத்தீங்கன்னா எங்கேயுமே செட்டே ஆகல. நிறைய கடை ஏறி இறங்கணும். ஷூஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால டீ குடிக்கலாம்னு டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு இருந்தோம். தீரன் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தான். காமாட்சியம்மன் கோவில்ல திருவிழான்றனால இன்னைக்கு நிறைய பேர் சட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. வேலாம் குத்திட்டு இருந்தாங்க. நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டதுனால கோவிலுக்கு எல்லாம் போல. நான் ரிட்டன் ஷூ வாங்குறதுக்காக கடைக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலி இந்த ஷாப்ல தான் நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஷூ கிடைச்சது. ஷூ வாங்கிட்டு தீரனுக்கு பெல்ட்டும் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் எங்க அம்மா குழம்பு சூடு பண்ணி எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தாங்க. நானும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ரிட்டன் வரும்போது சம டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். எம்சி ரோட்ல நார்மலாவே கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கும். இது இப்ப ரம்ஜான் வேற. ரம்ஜான்றனால ரொம்ப டிராபிக்கா இருந்தது. எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே எம்சி ரோட் ஃபுல்லா சம டிராபிக்கா ஆயிடும். இந்த கூட்டத்துல உள்ள போயிட்டு வெளியே வரதே கஷ்டம். டி நகருக்கு அடுத்தது வண்ணாரப்பேட்டைனே சொல்லலாம். எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். இதுதான் எங்களோட குட்டி ஷாப்பிங் vlog. இது எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.